ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஆனா அவர் வைக்கக்கூடிய அந்த பொருளோட எடையில 30% குறைக்கிறாரு. சோ இதுல ஏற்பட்டது அவருக்கு லாபமா இல்ல நஷ்டமான்னு கேக்குறாங்க. சோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேக்குறாங்க. எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். சோ புக்க பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி இல்ல புக்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஆனா எடையில 30% குறைச்சி எடை வச்சு விக்கிறாரு. சோ இதுல ஏற்பட்டது லாபமா நஷ்டமான்னு கேக்குறாங்க. அப்படி ஏற்பட்டா சதவீதம் எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை இந்த தள்ளுபடி ஏன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எடைய b ன்னு எடுத்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா b மைனஸ் a டிவைடட் பை 100 மைனஸ் b இன்ட்டு சதவீதம் கேக்குறாங்க. அப்ப இன்ட்டு 100 சரிங்களா. b அப்படிங்கிறது 30. அப்ப 30 மைனஸ் ஏங்கிறது 10 வகுத்தல் 100 மைனஸ் b அப்படிங்கிறது 30 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க 30ல 10 போச்சுன்னா 20 20 வகுத்தல் இங்க என்ன வரும் 100ல 30 போச்சுன்னா 70 இன்ட்டு சதவீதத்துக்கு 100 0 0 அப்படி கேன்சல் ஆயிரும். 2 இன்ட்டு 100 200 வகுத்தல் 7. ஸோ அப்படியே 7 கேன்சல் பண்ணா என்ன வரும் 28 மீதி 4 வகுத்தல் 7% அவருக்கு லாபம். ஸோ பாருங்க இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ்ல வந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் வந்து பிளஸ்ல தான் வருது. பிளஸ்ல வந்துச்சுன்னா லாபம், மைனஸ்ல வந்துச்சுன்னா நஷ்டம். ஸோ இங்க பிளஸ்ல வருது அப்ப லாபம். ஸோ அப்ப 28 4 வகுத்தல் 7% அவருக்கு லாபம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.